வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 10 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்திடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் நாகதா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா? எந்த மாநிலத்தின் நடனம் ரக்கல் மற்றும் லை ஹரோபா மணிப்பூர்? எந்த மாநிலத்தின் நடனம் நோக்ரம் மற்றும் பாலா மேகாலயா? எந்த மாநிலத்தின் நடனம் கானதம் மற்றும் சங்தலம் மிசோரம்? மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, புஞ்சியா, கட்காரி, ஹல்பா மற்றும் பார்தி. வினோபா பாவே 1983ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீர புருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்ய நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951ல இருந்து 56 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தை ஹரோ டாமர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். பகுதி 10ல பழங்குடியினர் பகுதிகளை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. கோண்டெழுச்சி 1837ல இருந்து 1856 வரைக்கும் சக்ரா பைசோய் தலைமையில ஒடிசால நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய பண்டிகை பாப் டிலான் அகாயா. வைட்டமின் B6 பைரிடாக்சின் சொல்லுவாங்க. வைட்டமின் B7 பயோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைக்கான திட்டம் நிஷ்டா 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. ராணுவ துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? புஷ்பேந்திரா சிங். மீன் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் எந்த இடத்தில் உள்ளது? 2வது. இந்திய ராணுவத்தின் ராணுவ பயிற்சி ட்ரோன் பிரகார் எங்கு நடத்தப்பட்டது? ரயான் ராணுவ நிலையம், அருணாச்சல பிரதேஷ். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட லிஜினியோஎர்ஸ் நோய் எந்த முகவரால் ஏற்படுகிறது? பாக்டீரியா. சகாயத்தி யோஜனாவை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? NALSA. இந்திய சீனியர் ஆண்கள் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? காலித் ஜமீல். ககன் நரங் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான இந்தியாவின் தலைமை தளபதி. காலிகேஷ் நாராயணன் சிங் இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தின் தலைவர். பகதூர் சிங் சாகு இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவர். ஷம்மி சுல்வா ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர். 43வது லோக்மான்ய திலகர் தேசிய விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? நிதின் கட்கரி. இந்த விருது 1983ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. வினோத்குமார் சுக்லா 59வது ஞானபீட விருது. RK ஸ்ரீராம் குமார் சங்கீத கலாநிதி விருது. குமார் மங்களம் பிர்லா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா மற்றும் குல்சார் 58வது ஞானபீட விருது. தர்மேந்திர பிரதான் கலிங்க ரத்னா விருது. வி நாராயணன் GP பிர்லா நினைவு விருது. மங்கோலியரை சேர்ந்த ரமனோ எவர்ட் வெரே எத்தனை மணி நேரம் பரதநாட்டியம் செய்து உலக சாதனை படைத்தார்? 170. ஷீதல் மகாஜன் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து ஸ்கைடைவ் செய்த முதல் பெண். தீப்தி ஜீவன்ஜி உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் 2024 பெண்கள் T20 400 மீட்டர் போட்டி உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஆங்கில சேனலை கடந்த இளம் மற்றும் வேகமான பாரா நீச்சல் வீரர் ஜியா. சர்வதேச விண்வெளி நிலைய பணிக்கு தகுதி பெற்ற முதல் ஊனமற்ற விண்வெளி வீரர் ஜான் மெக்ஃபால். MS சுவாமிநாதனின் நினைவாக மகாராஷ்டிரா நிலையான விவசாய தினமாக எந்த தேதியை கடைபிடிக்கும்? ஆகஸ்ட் 7. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முதல் கோவில் தானேல அமைஞ்சிருக்கு. பிளெமிங்கோ ஏரிய பாதுகாப்பு காப்பகம் அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா. பிங்கி ரிக்ஷா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க மகாராஷ்டிரா. சுற்றுலாவை மேம்படுத்த ஆந்திர பிரதேச சுற்றுலா மேம்பாட்டு கழகத்துடன் எந்த கட்டண நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது? மாஸ்டர் கார்டு. IIT மெட்ராஸ் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடன் இணைந்து விஸ்தார் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஷெல் இந்தியா நிறுவனம் பசுமை திறன்கள் மற்றும் மின்சார வாகன பயிற்சி திட்டத்தை தொடங்க DGT மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இந்தியா பசுமை எஃகு மற்றும் உயர்தர அலுமினியத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்பாத யோஜனாவுக்கான மேம்படுத்தப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன? மொத்தம் 6520 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பாத யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு.
இதை ஆரம்பிக்கும் போது 1920 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல 4600 கோடி எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. மொத்தம் 6520 கோடி. நமாமி கங்கை மிஷனுக்காக 22,500 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. பிஎம் ஜன்மம் திட்டத்திற்கு 24,101 கோடி. இந்தியா ஏஏ மிஷனுக்கு 10,300 கோடி. தேசிய முக்கியமான கனிம மிஷனுக்கு 16,300 கோடி.